ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 14 ஸ்லோகம் 19. குணாதீதன் என்பவன் எவன்? மிகவும் முக்கியமான ஸ்லோகம் அப்படிங்கிறதுனால 2-3 நாள் டைமும் எடுத்துக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் அதிகமான நேரத்தையும் நான் எடுத்துக்க தான் போறேன். கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. குணாதீதன் என்பவன் எவன்? அதாவது முக்குணங்களை பற்றி ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டாங்க. சத்துவ ரஜஸ் தமோ குணங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுல குறிப்பா சாத்வீக குணம் உயர்ந்த குணம்னும், ஞானியாக விரும்புறவங்க சாத்வீக குணத்தை தான் கைப்பற்றி நிக்கணும் அப்படின்னுட்டும் ஸ்ட்ராங்கா சொல்லி முடிச்சாச்சு. ஸோ ஒரு மோகத்துல ஒரு லூஸ் மாதிரி முட்டாள ஆகணும்னா நீங்க தமசுக்கு போயிடுங்க. கையில ஆக்ஷன் ஓரியன்டா ஆசைக்கு வசப்பட்டு போய் ஆக்ஷன்லயே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரஜசுக்கு போயிடுங்க. ஞானி ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, பேரானந்தம் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சாத்வீகத்துக்கு வாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தார். சரியா? இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில இப்போ இந்த இடத்துல குணாதீதன் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷன் நமக்கு கொடுக்கப்படுகிறது. குறிப்பா ஞானி ஆகிறதுக்கு நீ சாத்வீகத்துக்கு குணத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப குணாதீதனை பத்தி பேசுறாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, அது என்னது குணாதீத நிலை அப்படின்னா, நான் படிக்கிறதுக்கு முன்னாடி சம்திங்ஸ் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன். இப்போ இந்த ஹையர் நாலேஜ் படி நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, இந்த என்ன சொல்றது, உடல் உலகங்கள் இது எல்லாமே பொய் இல்லையா? இந்த உடல் உலகங்கள் அத்தனையுமே பொய் அப்படின்னா உண்மை என்ன? உண்மை பிரம்மம் என்று ஒன்று இருக்கிறது. பேர் பிரம்மம்னு கொடுக்குறோம். பரமாத்மா அல்லது ஏதோ இறைவன் ஏதோ ஒன்று பேர் கொடுக்குறீங்க இல்லையா? ஸோ ஏதோ ஒண்ணுதான் இருக்கு. அந்த ஒண்ணு இந்த உலகமாக அதுவே பலவா பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த ஒண்ணு உண்மை, அது எப்போதும் சாஸ்வதமாக ஆன நித்தியமாக இருந்து கொண்டிருக்கிறது. நித்தியமா பெர்மனண்டா இருந்துட்டு இருக்கு. அது என்னவா இருக்கு அப்படின்னா, பொய்யான உலக தோற்றமா அது தோன்றிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு. இந்த பொய் உலக தோற்றமும் நித்தியமா தான் இருக்கு. நித்தியம்னா பெர்மனண்டா தான் இருக்கு. பெர்மனண்டா உண்மையும் இருக்கு, பெர்மனண்டா பொய்யும் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? அந்த பொய்யா யார் இருக்காங்கன்னா, உண்மையே தான் பொய்யா இருக்காங்க. சரியா? இதையும் சேர்ந்து புரிஞ்சுக்கணும். சோ உண்மை ஒன்று இருக்கின்றது. அதுவே அந்த உண்மையே பொய்யாக தன்னை பிரதிபிம்பித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ அது ஒரு தன்னுடைய ரெஃப்ளெக்ஷனா ஒரு நிஜம் இருக்கு. அதனுடைய நிழல் கீழே இருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. நிழல் அப்படிங்கிறது உண்மையா பொய்யா? பொய் தான். ஆனா நிஜம் இருக்கிற வரைக்கும் நிழல் இருக்கும் தானே? அப்படிங்கிற மாதிரி நிஜம் அனாதி காலமா இருக்கிறது போல் நிழலும் அனாதி காலமா இருக்கும். சரியா? சரி, ஓகே. இப்போ இந்த நிஜம், இந்த பரபிரம்மம் அப்படிங்கிற அந்த நிஜம், அதனுடைய நிழல் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது தான் அதனுடைய நிழலாக இருக்கிறது. சரியா? பிரபஞ்ச உருவாக அது நிழலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த நிழல் ஆக்சுவலா இந்த நிஜம் நிழல்னு சொன்னேன் இல்லையா? அதோட ரொம்ப கரெக்டா பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த நிஜம் என்னென்ன செய்தோ அதால் மட்டும்தான் நிழல் செய்யும். பட் இங்க நிஜம் எதுவுமே செய்யாது. இங்க நிழல் தான் எல்லாமே பண்ற மாதிரி இருக்கு. சோ அந்த டிஃபரன்ஸ் எப்பயுமே இருக்கும். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்ப நிஜம் சூரியன் மாதிரி. சூரியனுடைய அந்த வெளிச்சத்தின் உதவி கொண்டு இந்த உலகத்திலே எத்தனையோ வியாபாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா அந்த வியாபாரங்களுக்கு அந்த சூரியன் பொறுப்பாக முடியாது. நல்லது கெட்டதுக்கு சூரியன் பொறுப்பாக முடியாது. அது மாதிரி நிஜம் ஒரு பவரை கொடுக்குது. அதனுடைய விளைவாக இதுவே இதனுடைய சக்தியை வைத்துக் கொண்டு பொய் உலகமாக விரிகிறது. ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா, நம்மளே இருக்கோம். நமக்கு ஒரு கற்பனா சக்தி இருக்கு. அந்த கற்பனா சக்தியை வச்சு ஒருத்தனா இருக்கிற நாம நம்மளே ஒரு பெரிய உலகமா போயிட்டு அங்க போயிட்டு ஆட்டாத ஆட்டம் ஆடலையா அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு இல்லையா? சோ அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்படி அந்த ஆத்மஸ்வரூபமானது தன்னையே பொய் உலகமாக விரிந்தது அப்படின்னு பார்த்தோம். அந்த பொய் உலகமாக விரியும் போது முக்கியமா 3 குணங்கள் அப்படிங்கிற அந்த 3 பொய் உலகம் எல்லாமே பொய் தான். பாடி, பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள்னா அதுதான் அந்த உலக உருவாக்கத்துக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரா மெட்டீரியல்ஸும் பொய் தான். அந்த ரா மெட்டீரியல்ஸ் உருவாக்குனதுக்கு அப்புறம் அங்க நிறைய நடிகர்கள் கேரக்டர்ஸ்கள் படிக்கிறோம். நான் ஒருத்தன் இருந்தேன். என்னையே பலவா மாத்தணும். இப்ப பலவா மாத்தும் போது எனக்கு டிஃபரன்ஸ் இவனுக்கும் இவனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? டிஃபரன்ஸ் எதை வச்சு காட்டுது? இப்ப வேஷம். அந்த வேஷம் அப்படிங்கிறது 3 டிஃபரெண்டான வேஷத்தை மையமா வச்சுக்கிட்டு அதுல இருந்து லட்சக்கணக்கான வேஷங்கள் எடுத்தாங்க அப்படின்றது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஐ திங்க் ஆர்டிஸ்டுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ரெட்டு, ப்ளூ,
தெரியுமா? ஒரு 3 தான் பேஸ் கலர். இந்த 3 கலர வச்சுக்கிட்டு உலகத்துல உள்ள எல்லா கலரையும் கொண்டு வருவாங்க. அத மிக்ஸிங் ப்ரொபோர்ஷன்ல தான் மீதி உலகத்துல உள்ள எல்லா கலரும் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. ரெட், ப்ளூ, எல்லோ மேபி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இங்க யாராவது பெயிண்டர்ஸ் இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஒரு 3 பேஸ் கலர வச்சுக்கிட்டு தான் இந்த உலகத்துல எல்லா கலரும் உருவாக்குனாங்க அப்படிங்கிற அந்த எக்ஸாம்பிள வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த முக்குணங்கள் அப்படிங்கிறத பேஸா வச்சு, இதனுடைய மிக்ஸிங் ப்ரொபோர்ஷனேட்ட வச்சுக்கிட்டு உலகத்துல உள்ள மற்ற எல்லா கேரக்டர்ஸும் வந்து படைக்கப்பட்டது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ இது இருக்கு ஒன்றேயான பிரம்மம். அது பொய் தோற்ற உலகமாக மாறணும். பொய் தோற்ற உலகமா மாறணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, பல வேஷங்கள் எடுக்கணும். பல வேஷங்கள் எடுக்கிறதுக்காக அது எடுத்துக்கொண்ட 3 பேஸ் குணங்கள் என்ன அப்படின்னா, சத்துவ, ரஜ, தம அப்படிங்கிற இந்த 3 குணங்களை பேஸாக எடுத்துக்கொண்டு அது உள்ள வருது. உள்ள வந்துட்டு தன்னையே இவ அ 3 பேஸ் எடுத்துக்கிச்சா, அந்த 3 பேஸ் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த உலகமா மாறணும் அப்படின்ன உடனே, உலகமா மாறணும் அப்படின்னு சொன்னா, அது ஒரு விளையாட்டு நடத்தணும். விளையாட்ட ஒரு ரெஃப்ரி மாரி ஒருத்தர் இருந்துகிட்டு, ஒரு பக்காவா கண்ட்ரோல் பண்றவன் ஒருத்தன் இருந்தா தான், இந்த விளையாட்டு விளையாட்டாவே இருக்கும். இல்லைன்னா நாசமா போயிடும். அப்போ எடுத்த உடனே இந்த பிரம்மமானது அல்ட்ரா பவர்ஃபுல்லோட கம்ப்ளீட் மாயையை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்ற ஒரு மாய ரூபத்தை எடுக்குது. சரியா? எடுத்த உடனே இது மாயையா உலகமா மாறப்போறதுக்கு முன்னாடி நிறைய வேஷங்கள் எடுக்க போகுது அப்படின்னு சொன்னோம். அதுல பிரதான வேஷம் அதை ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸ்வர வேஷம் அப்படின்னு எடுக்குது. அது என்ன கண்ட்ரோலர். முழுமையான மாயை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்ற அதை ஈஸ்வரன் அப்படின்னு சொல்றோம். இதுதான் இப்ப வந்து குட்டி குட்டியா வந்து எக்கச்சக்க லட்சக்கணக்கான கேரக்டர் எடுக்க போகுது. அப்ப இது ஈஸ்வரன் அப்படிங்கிறதுனால, இது தன்னுடைய சொரூபத்தை என்னைக்குமே மறக்காது. அதாவது இது மாயை அப்படின்னுட்டும், உண்மையில பிரம்மம் மட்டும் தான். மாயைக்காக தான் நான் விரிகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது மறக்க வழியே இல்ல. அப்பன்னா இது ஞானத்தோடு இருக்கு. அப்பன்னா என்ன குணத்தோடு இருக்கு? சாத்விக குணத்தோடு இருக்கு. அப்ப ஈஸ்வரன் முழுக்க சாத்விக குணத்தோடு சேர்ந்தவராக இருப்பார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்ப நெக்ஸ்ட் கேமுக்காக வில்லன்லாம் வேணும்ல. மோசமான கேரக்டர்ஸ்லாம் வேணும்ல. அப்போ தமோ ரஜ கலப்பில தான் வந்து ஜீவன்கள் எல்லாம் உருவாக்க வேண்டியது இருக்கு. அப்ப கேரக்டர்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஜீவன்கள் எல்லாம் உருவாக்க வேண்டியது இருக்கு. அப்ப இது பிரம்மம் என்ன பண்ணுச்சு? ஃபர்ஸ்ட் ஈஸ்வர உபாதி. உபாதினா வேஷம்னு புரிஞ்சுக்கோங்க. ஈஸ்வர உபாதியோட வெளியே வந்தது. அதுக்கப்புறம் அந்த ஈஸ்வரனே பல விதமான ஜீவ உபாதிகளோட வெளிப்படுகிறான். ஜீவ உபாதியில என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா மாயை முழுமையான தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு அடுத்து என்ன செய்யணும், அடுத்தடுத்து என்ன நடத்தணும் அப்படின்னு முழுக்க இன்ஃபேக்ட் ஈஸ்வரனின் கற்பனை தான் உலகம். சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கற்பனை பண்ணும்போது அடுத்தடுத்து என்ன நடக்கணும், என்னென்ன செய்யணும் அப்படின்றது எல்லாமே எனக்கு தெரியும் இல்லையா? ஏன்னா ஐ ஆம் தி இமேஜினேட்டர். அந்த மாதிரி ஈஸ்வரன் தான் இந்த உலகத்தை கற்பனை செய்பவனே. கற்பனை எல்லாத்தையும் செய்யும் போது அடுத்தடுத்து என்ன நடக்கணும்ன்றதையும் கற்பனை செய்வனவன் ஈஸ்வரன் தான். ஆனா இப்ப ஜீவனை உருவாக்குறான். ஜீவனை உருவாக்குனதுக்கு அப்புறம் ஜீவன் நம்ம இமேஜினேட்டிவ் வேர்ல்ட்ல ஜீவனுக்குன்னு தனியா பவர்லாம் கிடையாது. ஃப்ரீடம்லாம் கிடையாது. ஆனா இந்த ரியல் வேர்ல்ட்ல அந்த ஈஸ்வரன் என்ன பண்றான், தன்னையே ஜீவனாக மாற்றும்போது ஒரு 2 டிஃபரன்ஸ். ஒண்ணு என்னன்னா, இதுக்கு தெரிஞ்ச எல்லாமே அந்த ஜீவனுக்கு தெரியாது. நம்பர் 1. அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து ஈஸ்வரனுக்கு மட்டும் தான் தெரியும். ஜீவனுக்கு தெரியாது. ஏன்னா சக்திய கம்மி சக்தியோட படைக்கிறான். இது வந்து அல்ட்ரா சக்தியோட படைச்சுக்குது ஃபர்ஸ்ட் வேஷம். மீதி எல்லா வேஷமுமே குட்டி குட்டி வேஷங்கள் எல்லாமே மிகவும் சக்தி கம்மி. அதுக்கு தெரிஞ்ச விஷயங்களும் ரொம்ப கம்மி. ஞானமும் ரொம்ப கம்மி. அப்படிங்கிற மாதிரி அது படைத்துக் கொள்கிறது. அதே சமயத்துல இதுக்கு ஒரு சின்ன ஃப்ரீடத்த குடுக்குது. தட் இஸ் தி இம்பார்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, ஒரு ஃப்ரீடம் குடுக்குது. என்ன ஃப்ரீடம் குடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது என்ன வேஷம் போட்டு ஆடணும்ன்றத அது முடிவு பண்ணிக்கலாம். இது கல்பனை பண்ணிடுச்சு. 3 பேஸ் வேஷத்த கல்பனை பண்ணி வச்சுடுச்சு. இந்த 3 பேஸ்ல அவன் எந்த விகிதாச்சாரத்துல எந்த கேரக்டர் வேணும்னு ஜீவன் முடிவு பண்றானோ, அந்த வேஷத்த இது வந்து குடுத்துரும். குடுத்துக்கிட்டு அந்த வேஷத்திற்கு ஏற்றாற்போல் யார் ஆடப் போறாங்க? ஈஸ்வரன் தான் ஆட்டுவான். ஆட்டுபவன் எப்பயுமே அவன் தான். நீ சூஸ் பண்ணிக்கலாம். நான் தமசு நீ சூஸ் பண்ண அடுத்த செகண்ட் தமோ குணத்தை தமோ குணம்னாலே ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல. ஒரு மோகம் கொள்வது, பேராசை கொள்வது, இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ரூல் ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். நீ தமோத்தை சூஸ் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா நீ தமோ குண ரூபியாகவே உன்னை அவன் ஆட்டுவான். நீ என்ன விரும்புறியோ போதும். வேஷத்தை விரும்ப மட்டும் தான் முடியும். நீ ஆற்ற வேணுமா அவன் தான். ஆனா தமோவா அவன் ஆட்டுவான். நீ ரஜோவா இருக்க விரும்பினா ரஜோவா ஆட்டுவான். உன்னை ஞானமா இருக்க விரும்பினா உன்னை ஞானமா ஆட்டுவான். எனக்கு குரு வேணும், எனக்கு சாத்விகம் வேணும் அப்படின்னா நீ சாத்விகனா மாறி ஆட்டுவோம். உனக்கு குரு கிடைப்பாரு. உனக்கு ஞானம் எல்லாம் உபதேசிக்கப்படும்.
எல்லாமே இந்த ஜீவனுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் தான் அந்த ஈஸ்வரன் ஆட்டிக் கொண்டிருக்கின்றான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தட்டுங்கள் திறப்படும், திறக்கப்படும், கேளுங்கள் தரப்படும், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். So this is the principle that whatever the jiva asks, that ஈஸ்வரா fulfills it. So this is the basisல இந்த விளையாட்டு தொடங்க ஆரம்பித்து விட்டது அப்படின்றதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ இந்த வேஷத்தை நம்ம வந்து ஜீவன் ஒவ்வொரு வேஷம் என்ன வில்லனா போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா ஈஸ்வரன் உன்னை வில்லனா ஆட்டுவான். இப்படி 3 வேஷங்கள் இருக்கின்றது. நீ என்னென்ன வேஷத்தை நீ சூஸ் பண்ணி இருக்கலாம் அப்படின்னு. பட் இதுல ஞானிகள் யார், அஞ்ஞானி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மமே தான், ஈஸ்வரனே தான் தன்னை ஒரு சின்ன குட்டி மெகா ஜீவன் அப்படிங்கிற ஒரு மைக்ரோ ஐயாக மாறி ஒரு வேஷத்தை போட போகுது. அந்த வேஷத்தை போட்டாலும் தான் பிரம்மமே அல்லது தான் மெகா ஐயே ஈஸ்வரனே தான். அந்த ஈஸ்வரன் ஆனால் அந்த சர்வசக்தியை குறைத்துக் கொண்டு விளையாட்டின் சுவாரஸ்யத்திற்காக அல்ப ஞானத்தோடு நான் இப்போது இந்த வேஷத்துல இருக்கேன். ஐ எம் நாட் திஸ் வேஷா, ஐ எம் சம்திங் டிஃப்ரெண்ட். நானே ஈஸ்வரன், நானே பிரம்மம். ஆக்சுவலி நான் சும்மா நாச்சுக்கும் இப்போதைக்கு இந்த வேஷத்துல இருக்கேன் என்று எவன் ஒருவன் உணர்ந்து கொண்டு இருக்கின்றானோ அவன் ஞானி. பட் அப்படி இல்லாம அந்த குணத்திலேயே அவன் ஒட்டி போயிட்டு அந்த குணமே நான் அவன் நினைச்சிட்டான் அப்படின்னா அவன் அஞ்ஞானி. ஸோ திஸ் இஸ் பேசிக் டிஃபரன்ஸ். ஓகேவா? அப்ப இந்த குணாதீதம்னா யாரு அப்படின்னு இப்ப சொல்ல போகணும். என்னது சொல்ல போகிறோம்? சோ சிம்பிள். நான் வந்து ஒரு வேஷத்துக்காக தான் நான் இப்ப உள்ள வரப்போறேன். எதுக்குள்ள? தமஸ்லயோ ரஜஸ்லயோ சாத்விக்லயோ. பட் உண்மையில அது நான் இல்ல அப்படிங்கிற தெளிவோட நீ குணத்தை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் கூட இந்த குணம் வந்து நீ இயக்க போறது இல்லை. சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்ட போறது அவன் தான். இந்த குணத்தை முழுக்க முழுக்க ஈஸ்வரன் ஆட்டப் போகின்றான். நீ வந்து அழகா ரசிக்க போறது. சரியா? அப்போ நீ போட்ட வேஷத்தை நீ ரசிக்க போற, அவ்வளவுதான். இல்ல ஒரு படி மேல போயிட்டு பக்தர்கள் ஆகிவிட்டா நீ பூரண சரணாகதியே பண்ணிடுவ. சரணாகதி பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு எந்த வேஷத்தை போடணும்னு டிசைட் பண்ணதே ஈஸ்வரன் ஆயிடும். சரியா? அப்ப ஈஸ்வரன் உன்னை வந்து வில்லனாக்கணும்னு நினைச்சான்னா தமோ குணத்துல ஆட வைப்பான். உன்னை வந்து காமெடி கேரக்டரா போட்டு அவன் ஆட்டுவான். ஆனா நீ எப்ப ஈஸ்வரன்ட்ட சரணாகதி ஆயிட்டியோ அப்போ உன்னை ஆட்டுபவனின் ஆட்டத்தை நீ ஆனந்தமாக ரசித்துக் கொண்டிருப்பாயே தவிர அந்த வில்லன் என்பது வெறும் வேஷம், இது வெறும் மாயை, என்னை இந்த வேஷத்தில் என் ஈஸ்வரன் ஆட்டிக்கொண்டிருக்கின்றான், இங்கே அது நான் அல்ல, அந்த குணங்கள் நான் அல்லங்க. இது ஒரே ஒரு வரி நல்லா புரிஞ்சுக்கோங்க. எவன் ஒருவன் குணங்கள் நான் அல்ல என்று புரிதல் இருக்கிறானோ அவன் ஞானி. குணங்களே நான் நினைச்சிட்டேங்கன்னா அஞ்ஞானி. இப்ப குணங்களே நான் நினைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த குணங்களுக்கு சம்பந்தமாக நல்லது கெட்டது வரும்போது அந்த குணங்களுக்கு ஏற்றாற்போல் இவன் சிரிக்கணும், அழணும், கோவப்படணும், அந்த மாதிரி இருக்கு. சரியா? இந்த குணங்களுக்கு ஏற்றாற் போல தானே நமக்கு எல்லா எமோஷன்ஸும் வரவும். நீங்க குணத்துல ஒட்டிட்டீங்கன்னா உங்க எமோஷன்ஸும் நீங்க ஒட்டிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க சிரிக்கிறதையே நிஜமாவே சிரிப்பீங்க, அழுகிறது நிஜமாவே அழுவீங்க, கோவப்படுறது நிஜமாவே கோவப்படுவீங்க. இப்படி உங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாமே வந்து அது நிஜமாகிவிடும். இது அஞ்ஞானம். பட் இதுவே ஞானத்துல இருக்கும்போது அது வேஷம், நான் அனுபவிக்கிறதுக்காக அந்த வேஷத்துல இருக்கேன். அப்ப நீங்க சிரிக்கிறது அதுல ஒட்டாம அழகா, அது நான் அல்ல, அது வெறும் வேஷம், இது நான் அல்ல என்று தெளிவான புரிதலோடு நீங்க சிரிக்கிறத நீங்களே அனுபவிப்பீங்க. நீங்க அழுறத நீங்க அழகா என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்க கோவப்படுறத நீங்க அழகா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏங்க, கோவப்படுறதே நான் இல்ல. நான் இப்ப கோவமே படல. ஆனால் அந்த வேஷம், நான் போட்ட வேஷம், இந்த வேஷத்திற்கு இது அவசியம் என்பதால் அது படுகிறது. நீ படலைன்னா யார் படுறாங்க? அந்த வேஷத்தை நான் செலக்ட் பண்ணிட்டேன்னால அந்த வேஷத்துக்கு உண்டான நெசசிட்டி என்னவோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அப்படிங்கிறேன் நான். ஸோ இது ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ நீ எந்த வேஷத்தை சூஸ் பண்றியோ அந்த வேஷத்திற்கு ஏற்ப உன்னை ஆட்டுபவன் யாருன்னா ஈஸ்வரன். ஸோ குணங்களிலேயே இயங்குகின்றன என்று இவன் அவன் பாட்டுக்கு இருப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது என்னது குணங்களிலேயே இயங்குகின்றன என்று இவன் அதில் சம்பந்தப்படாதிருக்கின்றான். அடுத்தடுத்து நான் நாளைக்கு படிக்க போற ஸ்லோகங்கள்லாம் பாத்தீங்கன்னா டோட்டலாவே இவன் குணங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப குணங்கள் நானே அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த எமோஷனை நானே ப்ரொடியூஸ் பண்றேன். அப்ப நான் தான் வந்து திங்க் பண்றேன், நான் தான் வந்து என்ன சொல்றது, அந்த குணங்களாக கற்பனை செய்பவன் நான் அப்படிங்கிற மாதிரி வராது. சூஸ் பண்றதோட வேலை முடிஞ்சது. அந்த குணத்தை எப்படி எப்படி ஆட்டணுங்கிற மொத்த ஆட்டத்தையும் அவன் பாத்துக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் குணங்களிலேயே இயங்குகின்றன என்ற ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. சோ இது டோட்டலா இவன் வந்து வெளியே வந்துட்டான்றதுக்கு அப்புறமும் கூட உன் வேஷம் ஓடிட்டு இருக்க. இப்ப நீதான் அந்த குணத்துல இருந்து வெளியே வந்துட்ட, பின்ன எப்படி யாரு அந்த குணத்தை ஓட்டுறது அப்படின்னு சொன்னா
வேஷத்தை சூஸ் பண்ண, மத்தபடி டைரக்டர் வந்து அந்த வேஷம் என்னென்ன பண்ணணும், எப்போ எந்த நேரத்துல என்ன பண்ணணும் எல்லாம் டைரக்டருக்கு தெரியும். இப்போ ஒரு நடிகர் வந்து, "நான் வந்து ஹீரோவா வேஷம் போடணும்னு ஆசைப்படுறேன்யா" அப்படின்னு டைரக்டர் சொன்னா போதும். "நீ ஹீரோவா போடணுமாய்யா? சரி வாயா" அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அதுக்கப்புறமா அந்த ஹீரோ எப்பப்போ என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஹீரோவா பண்ணிட்டு இருக்கான். படத்தினுடைய டைரக்டர் தான் டிசைட் பண்றான். கம்ப்ளீட்டா டிசைட் பண்றான். அப்போ அந்த நல்ல குணங்கள் நல்ல குணங்கள் குணங்களில் இயங்குகின்றன அப்படின்னா என்ன? நல்ல குணத்தை டைரக்டர் இயக்குகின்றான். இவன் அழகாக தன்னுடைய குணங்களை அவன் ரசிக்கின்றான். தன்னுடைய வேஷத்தை அவன் ரசிக்கின்றான்னு சொல்ல வரேன். ஒருத்தன் எனக்கு வில்ல வேஷம் வேணும்யா அப்படின்னு கேட்கிறான் டைரக்டர்ட்ட. ஓகேடா உனக்கு வில்ல வேஷம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாரு. அப்பயும் இவன் வந்து எதையுமே பண்ணணும்னு அவசியம் இல்ல. அவரு சொல்லிக் குடுப்பாரு. இப்ப இந்த இடத்துல அவன அடி, அவன உத, இவன வந்து ஏமாத்து, இவன வந்து திட்டு, ஸோ பேங்க்ல போய் கொள்ளையடி. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஹேஸ் பீன் டிசைன்ட் அண்ட் டெவலப்ட் பை தி டைரக்டர் ப்ரொவைடட் இஃப் யூ டிசைட் டு பி இன் அ தமோ. நீ தமோவோ, ரஜோவோ இருக்கணும் அப்படின்னு நினைச்ச மாத்திரத்துல, அதுக்கப்புறம் உனக்கு எல்லா வகையிலும் உன்னை அதற்கேற்றாற்போல் ஆட்டப் போகின்றது அவனாகத்தான் இருக்கின்றான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வெதர் யூ ஆர் அன் அஞ்ஞானி, வெதர் அஞ்ஞானி. நீங்க ஞானியா இருந்தாலும், அஞ்ஞானியா இருந்தாலும் இதுதான் நடக்கப் போகுது. பட் அஞ்ஞானியா இருக்கும்போது, நீங்க அந்த குணத்திற்கு உண்டான எல்லா விஷயங்களையும் உண்மை என்று நம்பி அழுதுகிட்டு இருப்பீங்க, சிரிச்சுட்டு இருப்பீங்க. பட் ஞானி அப்படிங்கிறவன் அது வேஷம் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு, குணங்கள் நானே அல்ல. சும்மா நாச்சுக்கும் வேஷத்துக்காக இந்த குணம் எடுக்கலாம்னு நினைச்சேன். அதுக்காக நான் குணமா? இது வேஷம்டா என்று தெளிவாக புரிந்து கொள்ளுகின்றான். அல்லது மொத்தமாகவே சரணாகதி செய்துவிட்டு, அவன் குணங்களை வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கின்றான். எந்த குணத்தை சூஸ் பண்ணணும்ன்றது கூட இவன் செலக்ட் பண்றதில்ல. ஆனாலும் இவன் இயங்குவான். இவன் எப்படி இயங்குவான்? டைரக்டர் இவனுக்கு என்ன வேஷம் போட்டாலும் அந்த வேஷத்த பார்த்துட்டு அவன் பாட்டு இயங்கிட்டு இருப்பான். திடீர்னு அவர் வந்து இவனுக்கு ஹீரோ வேஷம் குடுத்து போட்டுறாரா, ஹீரோ வேஷத்த அழகா ரசிச்சுட்டு இருப்பான். இவனுக்கு வில்லன் வேஷத்த குடுத்துட்டாரா, வில்லன் வேஷத்த அழகா ரசிச்சுட்டு இருப்பான். தமோ வேஷத்த ஐ மீன் ஒரு மோகம் அப்படிங்கிற வேஷத்த முட்டாள்தனமான வேஷத்த குடுக்குறாரா, அதையும் அழகா ரசிச்சுட்டு இருப்பான். எதனாலும் பாதிக்கப்படாமல். ஏன்னா அதுவே நான் அல்லையே. அந்த குணங்கள் இயங்குறதே நான் இயக்கலையே. குணங்களும் தானாக இயங்குகின்றன. குணங்களும் நான் அல்ல. அது வெறும் வேஷம்னு ஆயிடுச்சு. நான் அது பாட்டுக்கு நான் பாட்டுக்கு ரசிச்சுட்டு போயிடுறேனே என்று அவன் இருப்பான். இதுதாங்க குணாதீதனுடைய ஒரு முக்கியமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க பண்ணிக்க வேண்டியது. இப்போ நான் படிச்சா உங்களுக்கு புரியறதுக்கு ஈஸியா இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த டைம் எடுத்துக்கிட்டேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் இவ்விஷயத்தில் சொன்னது போதும். ஆனால் ஆத்ம வஸ்துவை தவிர வேறொன்றும் இல்லை என்று இதொன்று மாத்திரம் சதா உன் லட்சியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஆத்ம வஸ்து அப்படிங்கிறது பிரம்மம். அதாவது ஒரிஜினல். அது விளையாட்டுக்காக எடுத்துக்கொண்ட வேஷம் தான் ஈஸ்வர வேஷம், ஜீவ வேஷம். சரியா? அது ஈஸ்வரனாகட்டும், ஜீவனாகட்டும் இது வந்து உண்மை இல்லாத வெறும் தோற்றம். எது உண்மை? ஆத்மா. ஆத்மா மட்டுமே உண்மை என்பதை தயவு செய்து நீ லட்சியத்துல வச்சுக்கோ. அப்ப குணங்கள் எல்லாமே வெறும் மாயை தான், உண்மை இல்லாத தோற்றம் தான் என்பதை சொல்வதற்காக சொல்லுகிறார். கேள். தேக சம்பந்தத்தை நிமித்தமாகக் கொண்டு ஆத்ம வஸ்துவின் சாமர்த்தியத்தால் இம்முக்குணங்களும் இயற்கையாகவே வெளிப்பட்டு தோன்றுகின்றன. தேக சம்பந்தத்தை நிமித்தமாகக் கொண்டு ஆத்ம வஸ்துவின் சாமர்த்தியத்தால் ஆத்ம வஸ்துவின் சாமர்த்தியால் ஆத்மம்னா இங்க என்ன? பிரம்மம். பிரம்ம வஸ்துவின் சாமர்த்தியத்தால் இயற்கையாகவே இம்முக்குணங்களும் தோன்றுகின்றன. இது என்னங்க இது? இயற்கையாகவே அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து இந்த நிஜம் நிழல் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க. உங்க நிழல் வந்து கீழ படுது அப்படின்னா, இயற்கையா தானே நிழல் பட்டுது. நீங்க என்ன உருவாக்குனீங்களா? நீங்க என்ன டிசைன் பண்ணீங்களா? நீங்க இப்படி படணும்னு நினைச்சீங்களா? இல்ல. அப்போ நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா, ஆனா உங்க நிழல் அந்த நிழல் பாட்டுக்கு பின்னாடி உங்க பின்னாடி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இயற்கையாகவே. இப்ப நிஜம் இருக்கிற வரைக்கும் நிழலும் அப்படி வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஆனா இதுல உங்க சாமர்த்தியமே எதுவுமே இல்ல. சரியா? ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காரு அழகா, ஆத்ம வஸ்துவின் சாமர்த்தியத்தால் இங்கே ஒரு நிழல் பெர்மனன்ட்டா தென்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது என்னது ஆத்ம வஸ்துவின் சாமர்த்தியம் அப்படின்னா, கல்பனா சக்தி அப்படிங்கிறது தான் அந்த சாமர்த்தியம். சரியா? சோ, இப்ப அந்த பிரம்மமானது ஒரு கல்பனா சக்தியின் துணை கொண்ட உடனேயே இந்த பிரபஞ்சம்ங்கிற ஒரு ரெஃப்ளெக்ஷன் வந்துருச்சு. நிழல் வந்துருச்சு. எதனால வந்துருது? கல்பனா சக்தி என்ற சாமர்த்தியத்தால், ஆத்ம வஸ்துவின் சாமர்த்தியத்தால் இயற்கையாகவே இந்த முக்குணங்களும் தோன்றுகின்றன. சரியா?
கட்டையின் சேர்க்கையால் அக்னி ஒரு உருவு பெற்றது. கட்டையின் சேர்க்கையால் அக்னி ஒரு உருவு கொண்டதாக காணப்படுவது போலே பூமியின் சாரம் அதன் மேல் வளர்ந்திருக்கும் மரங்களின் உருவமாய் வெளிப்பட்டு தோன்றுவது போலே பாலே உறைந்து கயிறாகி தோன்றுவது போலே தித்திப்பு என்பதே கரும்பாய் உருவெடுத்து தோன்றுவது போலே அந்த கரணங்களோடு கூடிய தேகமே அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கல்பனையே, அதனால சூட்சும தேகம்னு சொல்லியிருக்காரு இந்த இடத்துல. முக்குணங்களாக தோன்றி பந்தத்துக்கு காரணமாக இருக்கின்றது. அதாவது பிரம்மமே தான் உலகமா இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? பிரம்மமே தான் உலகமா இருக்கு அப்படின்னா பொய்யாக உலகமா இருக்குன்றதுக்காக நிழல்னு சொல்ல வேண்டியது இருக்கு. அதுக்கு கல்பனா சக்தி அப்படின்னு சொன்னோம். இப்ப பிரம்மம் தன் கல்பனா சக்தியின் துணை கொண்டு அதுவே இங்கே உலகமாக விரிந்திருக்கின்றது. எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன சொன்னாரு? டிஃப்ரெண்ட் தித்திப்பு அப்படின்னா என்ன? உருவமே இல்லாத ஒரு டேஸ்டுக்கு பேர் வந்து தித்திப்பு, இனிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லையா? அதுக்கு ஏதாவது உருவம் இருக்கா? அது வந்து எப்படின்னு பார்க்க முடியுமா கண்ணுல? ஸோ இதெல்லாம் பண்ண முடியாது. பட் அதுவே ஒரு கரும்பு அப்படின்னு ஒரு உருக்கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னா நீங்க கரும்பு வேற தித்திப்பு வேறன்னு சொல்லிடுவீங்களா? சொல்லக்கூடாது இல்லையா? அப்போ பூமி பெரிய மரமா இருக்கு. இந்த மரம் எப்படி வந்தது? பூமிக்குள்ள இருந்து தான் வந்தது. இப்போ பூமி தான் இப்போ மரமா நிக்குது அப்படின்னு நம்ம சொன்னா ஒண்ணும் தப்பில்லையே. இது 2வது எக்ஸாம்பிள். இன்னும் நிறைய சொன்னாரு. கட்டையின் சேர்க்கையால் நெருப்பு கட்டையின் உருவு கொண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கட்டையில நெருப்பு பத்தி எரியுது. நெருப்புக்கு ஏதாவது உருவம் இருக்கா? ஆனா கட்டை மாதிரி எரியும். ஒரு ரவுண்டா நீளமா ஒரு பலகை இருக்குன்னா அப்படியே நீளமா இப்படி எரியும் நெருப்பு. இப்ப கட்டையின் உருவு கொண்டு தெரிகிறது அப்படின்றதுக்காக நெருப்புக்கு நிஜமாவே உருவம் இருக்குன்னு அர்த்தமா? இல்லையா? சோ அந்த மாதிரி இப்போ இந்த 2யும் பிரிக்க வேணாங்கிறார். ஆத்மாதான் ஆனா இப்போ உலகமா விரிஞ்சிருக்கு. முக்குணங்களின் சேர்க்கையினால வெவ்வேறு வேஷத்தை போட்டுக்கிட்டு எது இப்ப உலகமா இருக்குன்னா ஆத்மாவே தான் இருக்கு. ஆத்மாவே தான் இருக்குன்றதுக்காக அதெல்லாம் உண்மைன்னு நீங்க எடுத்துக்க கூடாது என்பதற்காக கட்டை உருவு போல் தோன்றுகிறது. ஆனால் நெருப்புக்கு உண்மையில் உருவமே கிடையாது. தித்திப்புக்குன்னு தனியா ஏதாவது உருவம் இருக்கா? ஆனா இல்ல. ஆனா கரும்பு உருவத்தை அது எடுத்துக்கிச்சு. கரும்பு போயிட்டு தித்திப்புன்னு சொல்லக்கூடாது. தித்திப்பு கரும்பு உருவத்தை எடுத்துக்கொண்டது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன? பாலே உறைந்து தைராய்டு. பாலும் தயிரும் வேற வேறன்னு சொல்ல முடியாது. பட் பால் அப்படிங்கிறது பியூர்னு வச்சுக்கோங்க. தயிர் அப்படிங்கிறது ஒரு இம்ப்யூர் ஸ்டேட்டஸ்ல வேறு ஒரு ரூபத்துக்கு மாறிடுச்சு. ஏன்னா பால் தண்ணியா இருக்கும், இது கட்டியா இருக்கும். இது ஒரு டிஃபரன்ஸா வச்சுக்கோங்க. இப்ப முக்குணங்கள் தோன்றி பந்தத்திற்கு காரணமாகிறது அப்படின்னு அடுத்த பாயிண்ட் வந்துருச்சு. what do you mean by பந்தம்? பந்தம்னா என்ன? அதாவது ஆத்மா அப்படின்னாலே எக்ஸ்ட்ராடினரி பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், சர்வ சுதந்திரமானது, சாஸ்வதமானது, எப்போதும் இருப்பது, அப்பழுக்கற்றது, தூயது. ஸோ இதெல்லாமே வந்து பரபிரம்மத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கம்னு வச்சுக்கோங்களேன். பட் அது கற்பனையின் சேர்க்கையினால் என்னவாச்சுன்னா அது என்ன? அது பந்தப்படுகின்றது. ஏன்னா ட்ரா பவர்ல இருக்கிறது குட்டி 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 உருவத்தை எடுத்துக்கிட்டு குட்டி 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 பவரா மாறிடுச்சுல்ல. வேஷத்துக்காக ஒருவன் வந்து ஒரு பணக்காரனா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நடிகனுமே இன்னைக்கு பணக்காரனா தான் இருக்கான். ஆனா பிச்சைக்கார வேஷம் போட்டு படத்துல நடிக்கிறது இல்லையா? அவன் பிச்சைக்கார வேஷம் போட்டு படத்துல நடிச்சான் அப்படின்றதுக்காக அவன் பணக்காரன் இல்லைன்னு அர்த்தம் ஆயிடுவான். இல்லையா? அந்த மாதிரி இந்த பரபிரம்மம் வந்து பியூர் தான். ஆனா அது இந்த கல்பனா சக்தியில் இந்த வேஷம் போட்டு உலக வியாபாரத்துக்காக வரும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா குட்டி குட்டியா மாறிடுச்சு. சரியா? மாறிடுச்சு. இது வரைக்கும் கூட பந்தம் அப்படிங்கிறது இல்ல. பந்தம் ஆச்சுன்னா தான் பந்தம். அப்போ அந்த சின்ன சின்ன வேஷங்களாக அது சும்மா வேஷத்துக்காக தான் இருக்கு. பிச்சைக்காரன் ஆக முடியாது. பிரம்மம் பிச்சை எடுக்க முடியாது. அது ஏன்னா பிரம்மம் எப்போதும் இருக்கிறது. இதெல்லாம் சும்மா நாசிக்கும். ஒரு தோற்றமாக ரெஃப்ளெக்ஷனாக தான் இருக்கிறது. உண்மையிலேயே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் உண்மை இல்லாத அந்த தோற்றத்தில் ஒரு பிச்சைக்காரனாகவும் வேஷம் போட்டு வரும் அந்த பிரம்மம். சரியா? அப்போ ஒருவேளை அந்த பிச்சைக்கார வேஷமே நான் என்று நீங்கள் சொல்வீர்களே ஆனால் இப்போதான் அந்த பந்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுகிறது. சரியா? அப்போ பந்தப்படுகிறது அப்படின்னு ரஜோ தமோ குணங்கள்ல தான் மெயினா பந்தப்படும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆனால் அர்ஜுனா இது எவ்வளவு ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கிறது பார்.
இவ்வளவு சங்கடத்தில் சிக்கிக் கொண்டிருந்தும் கூட ஞானிகள் மோட்சத்திற்கு செய்யும் முயற்சிகளில் ஒரு குறைவும் ஏற்படுவதில்லை. இம்முக்குணங்களும் தேகத்திற்கு முன்னும் பின்னும் நின்று அதை தங்கள் தங்கள் இயற்கைப்படி ஆட்டி வைத்த போதிலும் அவர்களுடைய குணாதீத ஸ்திதிக்கு ஒரு ஹானியும் ஒரு துன்பமும் ஏற்படுவது இல்லை. தட்ஸ் தி பியூட்டி. இதை புரிய வைக்கிறதுக்கு தான் முதல்ல அவ்வளவு நேரம் நான் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணினேன். ஸோ இப்போ வந்து ஒரு வில்லன் வேஷத்தை பிரம்மம் போட்டுக்கிச்சு, ஒரு காமெடி பீஸ் வேஷத்தை பிரம்மம் போட்டுக்கிச்சு அப்படின்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்காவே அவன் பாடிய முன்னும் பின்னும் இருந்து கொண்டு இந்த குணங்கள் ஆட்டும். இப்ப வில்ல வேஷம் போட்டாச்சுன்னா என்ன செய்யணும்? அடுத்து ஃபுல் ஈகோல இருக்கணும். அப்ப எவனாவது நம்மள திட்டிட்டான்னா, "போட்டு தள்ளுறா அவன" அப்படின்னு சொல்லணும். அவன போட்டு தள்ளுவான். ஸோ இப்ப டோட்டலா உன்னை யா அ அ எது ஆட்டப் போகிறதுன்னா, அந்த வில்லன் அப்படிங்கிற அந்த வேஷம் உன்ன ஆட்டப் போகுது. அந்த குணம் வந்து சும்மா ஜம்முன்னு மேல ஏறிட்டு வந்து எவனாவது அங்க லேசா திட்டும்போதே வந்து வேற லெவல்ல இவன் வந்து அவன எதிர்க்க ஆக்ஷன் எடுத்து அவன கொல்லணும், செய்யணும். இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் வந்து இயற்கையாகவே நடக்கப் போகிறது. ஏன்னா, அந்த வேஷத்துக்கு அதுதானே இயற்கை அப்படிங்கிற மாரி. அதே மாரி காமெடி வேஷம் போட்டேன்னா, நான் லூஸ் லூஸா தான் இருப்பேன். சரியா? இயற்கையாகவே என்னுடைய குணங்கள் வந்து அப்படித்தான் இருக்கும். ஆனால், இது இப்படி இருந்து கொண்டிருந்த போதிலும், ஞானிகளுக்கு இதனால பிரச்சனையே இல்லையா? ஏன்னா ஞானி புரிந்து கொள்ளுகின்றான், இது வெறும் வேஷமடா என்று. நான் அல்ல என்று. நான் ஒண்ணும் பிச்சைக்காரனே இல்ல. நான் ஒண்ணும் லூசு கிடையாது. நான் வில்லன் கிடையாது. இன்ஃபாக்ட் இந்த குணங்கள் எதுவுமே நான் அல்ல. இது வேஷம். ஸோ ஜஸ்ட் வேஷம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்பர் 1. 2வது அந்த வேஷத்தை ஆற்றுது, அந்த வேஷமே தான் ஆட்டிக்குது. வில்லனுடைய குணம் அப்படின்னாலே, வில்லனுடைய குணத்துக்கு ஏத்த மாரி அந்த குணம் தன் இயற்கையாகவே செயல்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அல்லது அந்த ஃபர்ஸ்ட் வந்தது ஈஸ்வர ஸ்திதி முக்குணங்களை கொடுத்ததுன்னு சொன்னேன் இல்லையா? அ வில்லன்னா என்ன? அவன் புரோகிராம் எப்படி எழுதணும்? பக்கா செல்ஃபிஷ்ஷாக இருக்கணும். இவனுக்கு எதிரா எவனாவது பேசினான்னா தூக்கிடணும். இந்த மாரி இருந்தா இப்படி நடக்கணும். அப்படின்னா வில்லனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. தமஷிக்குன்னு சொல்லிட்டு, ரஜசிக்குன்னு சொல்லிட்டு, இந்தந்த போர்ஷன் ஆஃப் ரஜசிக்கு, இந்தந்த போர்ஷன் ஆஃப் தமசிக்கு இப்படி இப்படித்தான் இருப்பான் அப்படிங்கிறது பக்கா புரோகிராம் மேட் பை தி ஈஸ்வரா. அப்ப இந்த ஈஸ்வரன் போட்ட புரோகிராம் படி நீங்க குணங்கள் ஆட்டோமேட்டிக்கா அதுவா இயங்கிட்டு இருக்கு. அப்ப ஞானி என்ன பண்றான் அப்படின்னா, அழகா உட்கார்ந்துகிட்டு அத செம்மையா பார்த்துட்டு இருக்கான். தானே வில்லன் வேஷத்துல போட்டு இப்ப இவனை வந்து இப்ப திடீர்னு அந்த டைரக்டர் வந்து இவனை வில்லன் வேஷம் போட சொல்லிட்டாரு அப்படின்னா, இவன் பொறுத்தவரைக்கும் நான் வந்து குணமே இல்லையே! நான் வேஷமே இல்லையே! என்று நான் குணங்கள் அல்ல, நான் வேஷமும் அல்ல என்ற தெளிவோடு அவன் இருந்து விட்ட ஒண்ணு இறைவன்ட்ட சரணாகதி பண்ணிடணும். அப்போ டைரக்டரா வந்து இவனுக்கு ஏதாவது ஒரு வேஷம் போட்டு குடுப்பாரு. ஆ டைரக்டர் போய் சொல்றான் ஒரு நடிகர். "ஐயா நீங்க என்ன வேஷம் குடுத்தாலும் நான் போடுவேங்கய்யா" அப்படிங்கிறான். சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு, அவன அவன் வேஷத்துக்கு யூஸ் பண்ணிப்பாரு. ஒரு இடத்துல வந்து வில்லனா போடுவாரு, ஒரு இடத்துல ஹீரோவா போடுவாரு, ஒரு இடத்துல எப்படி வேணா போடுவார். அவன் எல்லா வேஷத்தையும் அழகா வேஷத்த பக்காவா நடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். சரியா? அல்லது ஒரு சில நடிகர் வந்து போயிட்டு, "ஐயா எனக்கு ஹீரோ வேஷம் மட்டும் தாங்க வேணும்" அப்படின்னு கேட்பான். "விடு உனக்கு ஹீரோ வேஷத்த போட்டு தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஆனா ஹீரோவ இயக்கப் போறது யாரு? டைரக்டர் தான். என்னென்ன கேரக்டர் ஆட்டோமேட்டிக்கா இப்படித்தான் இயங்கணும்ன்றது அவருடைய ரூல் படி ஆட்டோமேட்டிக்கா அவர் இயக்குவாரு. இவன் அந்த வேஷத்த போடணும்னு சொன்னதோடு நிப்பாட்டிடுறான். இந்த வேஷம் என்று தெளிவாக புரிந்து கொள்ளுகின்றான். அது தான் அல்லங்கிற ஃபீலிங்லயே இருக்கான். இந்த குணங்கள் இந்த பாடிய போட்டு ஆட்டுன்னு ஆட்டிட்டு இருக்கும்போதும் கூட, இந்த பாடியும் நான் அல்ல, இந்த குணங்களும் நான் அல்ல. நான் அத்தனையும் பின்னாடி இருக்கின்ற பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்றேன். நான் ஆத்மஸ்வரூபம். நான் மனமும் அல்ல, புத்தியும் அல்ல, நான் குணங்களும் அல்ல என்று தெளிந்தவன் ஞானி. இவைகள் எல்லாம் வெறும் வேஷத்திற்காக இது ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் மீ. என்னுடைய சாநித்தியத்தை கொண்டுதான் இருக்கு அப்படின்னா கூட, அது சும்மா நாச்சுக்கும் இருக்கு. அது ஒரு நிழல் மாதிரி இருக்கு. அது நான் அல்ல. நான் அனுபவிக்கவென்று அது வந்தது. அப்ப இந்த உலக விளையாட்டு வியாபாரம் எதுக்காக? நான் அனுபவிக்கிறதுக்காக. பொய்யா இருக்கின்ற என்னை நான் அனுபவிப்பதற்காக. அப்ப என்னோடு நானே விளையாடி மகிழ்வதற்காக தான் நான் பொய்யா அங்கே இருக்கேன். அந்த பொய்யாக இருக்கும் என்னை அனுபவிப்பதற்காக நான் இருக்கின்றேன். ஆதலால் இங்கே குணங்கள் அது இஷ்டத்துக்கு அது பாட்டுக்கு சேட்டை பண்ணிட்டு இருந்தாலும், அது என்னை பாதிக்காது. அதுதான் இப்ப நாம் படிப்போம். இப்படி அவர்கள் இயற்கையாகவே ஏற்பட்டுள்ள ஒரு முக்தி நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஞானம் என்னும் தாமரைப் பூவுக்கு தேனீயாய் நீ இருப்பதால், உனக்கு இந்த முக்தி நிலையை விவரமாக சொல்லப் போகின்றேன் கேள். நான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணத நான் உனக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படிங்கிறாரு. கீழ் ஆத்ம வஸ்து குண சம்பந்தத்தை அடைந்திருப்பதாவது தோன்றும் போது, குண சம்பந்தம் அதற்கு ஏற்படுவதே இல்லை. ஆத்ம வஸ்து ஒரு வேஷத்தை போட்டதுக்கு அப்புறம், அந்த
வேஷம் தான் என்று நினைப்பதில்லை அப்படின்னு ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கோங்க. ஆத்மவஸ்து குணசம்பந்தம் அடைந்திருப்பதாக இருக்கும்போது, அந்த குணசம்பந்தம் ஆத்மாவிற்கு இல்லை என்றே ஞானிகள் புரிந்திருக்கிறார்கள். அவ்வளவுதானே. அந்த வேஷம் போட்டதுக்கு அப்புறம் அந்த வேஷம் தான் அல்ல என்று புரிந்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். என்று நான் கீழே சொன்னது முடிவான வார்த்தை என்று இங்ஙனம் உனக்கு சொல்லி வைக்கிறேன். ஸோ ஆத்ம வஸ்து குணசம்பந்தத்தை அடைந்திருப்பதாக தோன்றும் போதும், குணசம்பந்தம் அதற்கு ஏற்படுவதே இல்லை என்று நான் கீழே சொன்னது, நான் இதுவரை சொன்னது முடிவான வார்த்தை என்பது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு கிருஷ்ணர். இப்படி ஞானம் ஒருவனுக்கு ஏற்பட்ட பின்பு விழித்துக் கொண்டவனுக்கு சொப்னம் போல் சை- சைதன்யம் sorry, சைதன்ய சுரூபத்தோடு குணங்கள் முற்றும் சம்பந்தம் அற்றவை என்று நன்றாக தெரிய வரும். ஞானம்னு ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா, எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க ஈஸியா புரிய வைக்கிறதுக்காக. நான் வந்து ஒரு நடிகர் எக்ஸாம்பிள் மட்டும் தான் சொன்னேன். அவர் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாருன்னா, ஞானம் அப்படின்னு விழிப்பு வந்துருச்சு அப்படின்னா, குணங்கள் நான் அல்லன்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் விழித்துக் கொண்டவனுக்கு, ஞான விழிப்பு உனக்கு வந்தவனுக்கு, விழித்துக் கொண்டவனுக்கு சொப்னத்தில் சொப்னத்தைப் போல, அதாவது சொப்னத்துல இருக்கு என்னென்னமோ நடந்தது. ஆனா, அதுக்கும் நான் தூங்கிட்டு இருந்த எனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நானே என்ன அடிச்சிருப்பேன், நானே என்ன குத்தி குதறி இருப்பேன், நான் என்னென்னமோ பண்ணியிருப்பேங்க. சரியா? சொப்னத்துல இருக்கிறது எல்லாமே நான் தான். 100 குணங்கள்ல இருப்பேன். ஒவ்வொன்னும் வேறு தினுசான குணங்கள்ல இருந்திருப்பேன். ஆனா எந்த குணமும் நான் அல்ல என்பதுதானே உண்மை. விழித்துக் கொண்டவனுக்கு சொப்னத்தைப் போல, ஞான விழிப்பு வந்ததுக்கு அப்புறம், இங்கே சைதன்யத்தில் ஏற்பட்ட இந்த குணங்கள் அவனை ஒன்றும் செய்வதில்லை. சொரூபத்தோடு குணங்கள் முற்றும் சம்பந்தமற்றவை என்று நன்றாக தெரிய வருகிறது. சோ, அப்ப என்னுடைய சொரூபத்தில் இருக்க இந்த குணங்கள்ன்றது எனக்கு சம்பந்தமே இல்லடா அப்படின்னு தெளிய, ஏன்னா சொப்னத்துக்கும் விழிப்பு நிலையில இருக்கவனுக்கு எப்படி சம்பந்தம் இல்லையோ அப்படின்ற ஒரு தெளிவான முடிவுக்கு வர்றான். ஒண்ணு, ஒருவன் ஜலக்கரையில் உட்கார்ந்திருந்து ஜலத்தில் பிரதிபிம்பிக்கப்படும் போது அந்த ஜலம் கலங்கப்படுவதால் அதன் பிரதிபிம்பம் அநேகப்பட்டதாக தோன்றும் போது அதன் அந்த அநேக தத்துவத்தை தன்மையில் ஏற்றிக் கொண்டாதது போல. இது அடுத்த எக்ஸாம்பிள், சூப்பர் எக்ஸாம்பிள். நீங்க வந்து ஒரு ஆத்தங்கரையில போய் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அந்த ஆத்தங்கரையில உங்களுடைய நிழல் வந்து படுது. அந்த ஒரு நிழல் படும்போதே அந்த நிழல் நானுன்னு நீங்க நினைக்க போறது இல்ல. அது மட்டும் இல்லாம ஒரு காத்து அடிக்குது. அந்த காத்துனால அலைகள் அலைகளா உருவாகுது. ஒவ்வொரு அலையிலயும் ஒவ்வொரு நிழல் தெரியுது. இப்ப பாத்தீங்கன்னா, எக்கச்சக்கமான உருவங்கள் உங்களுடைய உருவம் அங்கே தென்பட்டுக் கொண்டிருந்த போதிலும் கூட, இது நான்னு நினைக்க போறீங்களா? உங்களுடைய சாநித்தியத்தால் உங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் அங்க தெரிஞ்சுட்டு இருக்கு. ஆத்மா தான் கற்பனை பண்ணுது என்னவோ வாஸ்தவம் தான். ஆத்மா தான் நடிக்குது. அது வேஷம் போட்டிருக்கு. இந்த வேஷம் எப்படி ஆத்மான்னு நினைக்க போகுது? வேஷத்த அது உண்மைன்னு நினைக்க போகுதா? நிழல நிஜம்னு நினைக்க போகுதா? அப்படி அந்த ஆத்மாவே பல ஆயிரம் 100 வேஷங்கள் எடுத்துக்கொண்ட போதிலும் கூட, அவைகள் எதுவுமே நான் அல்ல என்று எப்படி அது தீர்மானமாக இருக்கின்றதோ, இப்ப நிழல் எக்ஸாம்பிள்ல நிழல்ல வந்து 100 அலைகள் தோன்றி 100 வேஷங்களாக இவன் 100 பாடி இவன் கண்ணுக்கு நிழல் தென்பட்டாலும், அவை தானல்ல என்ற தெளிவான உணர்வில் அவன் இருக்கின்றான் அல்லவா? அப்படி ஆத்மஸ்வரூபன் அதாவது ஞானி இருக்கான். இது 2வது எக்ஸாம்பிள். 3வது தான் நான் சொன்ன நடிகர் எக்ஸாம்பிள் மட்டும் வரும். ஜலத்தில் பிரதிபிம்பிக்கப்படும் போது ஜலம் கலங்கப்படுவதால் அவன் பிரதிபிம்பம் அணையப்பட்டதாக தோன்றும் போதும் அவன் அந்த அணைய தத்துவத்தை தன்மேல் ஏற்றிக் கொள்ளாதது போலே. அடுத்த எக்ஸாம்பிள், வேஷம் போட்டு ஆடுகின்றவனுடைய சாமர்த்தியத்தால் அவ்வேஷக்காரனுடைய யதார்த்த சுரூபத்தை அறியாமல் இது இதரர்கள் ஏமாறி போனாலும் அவனே அவ்விஷயத்தில் ஏமாறி போகாதது போலே. இது நான் சொன்ன எக்ஸாம்பிள். அப்போ ஒரு வேஷக்காரன் ஒரு மேடையில ஒரு வேஷம் போட்டு அவன் விளையாடிட்டு இருக்கான். இவன் வேஷத்தை பாட்டு மத்தவங்க எல்லாம் வந்து ஏமாறி போகலாம். ஆனா வேஷம் போட்ட தானே அந்த வேஷமே நான் அவன் ஏமாறி போவானாப்பா? அந்த மாதிரி இவன் குணங்களை தன்னுடைய வேஷம் என்று தீர்மானமாக நினைத்து விட்ட காரணத்தினால், இயக்குவதோ டைரக்டர் என்பதையும் புரிந்து கொண்டிருக்கிற காரணத்தினால், இங்கே இவன் அதை ஆனந்தமாக ரசித்துக் கொண்டிருப்பானே தவிர, இந்த குணங்களின் சேஷ்டை இவனை பந்திக்காது, பாதிக்காது. அப்படிங்கிறதுக்கு 3வது எக்ஸாம்பிள் இது. ஞானியானவன் குணங்களுடைய பலவிதமான சேஷ்டைகளையும் தன் சுரூபத்தில் ஏற்றி வைத்துக் கொள்ளாமல், அவை தன்னுடன் சம்பந்தம் அற்றவையாக இருப்பதாகவே பார்ப்பான்.
எக்ஸாம்பிள் எதுக்காக? ஞானியானவன் தன் குணங்கள் என்ன விதமான சேஷ்டைகள் செய்து கொண்டிருந்தாலும் தன்னிடம் சம்பந்தம் உள்ளதாகவே அவன் நினைக்க மாட்டான். புரிஞ்சிருச்சா? ஆகாசத்தில் 3 ருதுக்கள் ஏற்பட்ட போதிலும் அவர்கள் வேறுபாடுகளை அது தன்னிடத்தில் ஒட்டிக் கொள்ளாதது போலே. மறுபடியும் எக்ஸாம்பிள் ஆரம்பிக்கிறாரு. ருதுக்கள் அப்படின்னா கிளைமேட்டுங்க. இப்போ ஆகாயத்துல 3 விதமான கிளைமேட் வருது. அந்த 3 விதமான கிளைமேட்ல அது போய் அட்டாச் ஆக போகுதா? குளிர் அடிச்சாலும் ஆகாயத்துக்கு குளிர் அடிக்க போகுதா? மழை பெய்ஞ்சாலும் ஆகாயம் நனைய போகுதா? வெயில் அடிச்சா அது ஆகாயத்துக்கு சூடு தெரிய போகுதா? ஏன்னா அது வெற்றிடம். அது எதுவுமே இல்ல. ஆனா அது எல்லாமே அதுல தான் இருக்கு. ஏன்னா ஆகாயத்துல தாங்க ஆ நம்ம இருக்கோம். அப்போ குளிரு இதெல்லாமே நமக்கு தெரியுது. ஆனா ஆகாயத்துக்கு தெரியுதா? இல்ல. அந்த மாதிரிடா. ஞானி கிட்ட தான் இந்த வேஷம் இருக்கு. ஆனா அந்த வேஷம் ஞானிய எதுவும் பண்ணாது. என்ன அருமையான எக்ஸாம்பிள். ஓகே. அடுத்து. ஒட்டிக்கொள்ளாதது போலே குணங்களின் மாறுபாடுகள் ஏற்பட்டிருக்கும்போது குணங்கள் ஒட்டிக்கொள்ள முடியாமல் அவற்றை தாண்டி நிற்பதும் தானாகவே அமைந்து நிற்பதுமான ஆத்மஸ்வரூபத்தையே தன் அகத்துக்கு நான் என்று பாவிக்கும் எண்ணத்திற்கு விஷயமாய் பாவித்து ஒரு நிலை நின்று பார்த்துக் கொண்டு நான் ஒன்றும் செய்கிறவனாக இராமல் கேவலம் சாட்சியாக இருக்கிறேன். குணங்களே எல்லா கிரியைகளையும் செய்து வைக்கின்றன. ஸோ இந்த மாதிரி அவர் ஃபீல் பண்ணிட்டு, ஆகாயம் மாதிரி தன்னை ஃபீல் பண்ணிட்டு, நான் எதுவுமே செய்யல. ஆத்மாவே நான். ஆத்மாவிற்கு நான் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லக்கூடிய அந்த வரியை தான் இங்க சொல்லியிருக்காரு. ஸோ நான் வேஷம் இல்ல. அப்ப நான் வேஷம் இல்ல பின்ன நான் யாரு? அப்படின்னு நீங்க அடுத்த கேள்வி கேட்கக்கூடாதுல்ல. நான் பரபிரம்ம ஸ்வரூபம். நான் வேஷம் அல்ல. என்ற ஒரு தீர்மானமான மனதுடன் அவன் இருந்து கொண்டு, நான் எதுவும் செய்கிறவனாக இராமல் நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல. இத புரிய வைக்கிறது தான் அவ்வளோ நேரம் ட்ரை பண்ணேன். யூ ஆர் நாட் டூயிங் எனிதிங். ஸோ நீ உங்க ஒரு வேஷம் போட்டு நீங்க தான் ஆடிட்டு இருக்கீங்க. ஒரு வேஷத்துல நீங்க என்னதான் ஆடிட்டு இருந்தாலும் அது நீங்க இல்ல. நீங்க ஆடல்ல. புரியுதா? அதுதான் மெயினா புரிஞ்சுக்கணும். நான் ஒன்றும் செய்கிறவனாக இராமல் கேவலம் சாட்சியாக இருக்கின்றேன். நான் போட்டிருக்கின்ற வேஷத்தை நான் அழகா சாட்சியா நின்னு பார்த்துட்டு இருக்கேனே தவிர, ஐ எம் நாட் டூயிங் எனிதிங் அட் ஆல். பிகாஸ் தி டைரக்டர் இஸ் டூயிங் எவ்ரிதிங். இந்த வேஷத்துக்கு என்னென்ன சீன்ல அடுத்தடுத்து என்ன நடக்கணும், அந்த சீனுக்கு இவன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே டிசைட் பண்ண போறது டைரக்டர். அப்ப இவன் வேஷக்காரன் அவன் பாட்டு வேஷத்தை மட்டும் ரசிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு என்ன வேஷம் கொடுக்கப்பட்டதோ அந்த வேஷத்தை அழகாக நான் வேஷமல்ல என்ற ஒரு ஃபீலிங்கோடு அழகாக அந்த வேஷத்தை இவன் ரசித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதம் தான் குணா தீத்த நிலை என்று புரிந்து கொள்ள வேண்டும். குணங்களே எல்லா கிரியைகளையும் செய்து வருகின்றன. பின்ன யாருப்பா செய்யறா? இவன் ஒண்ணுமே பண்ண மாட்டான்னா வேற என்ன பண்ணுவோம்? வேஷமே அந்த வேஷத்தை பண்ணுக்குண்டா. குணங்கள்னா என்ன வேஷம்? வேஷமே எல்லா கிரியைகளையும் செய்யுது. ஏன்னா இந்தந்த நேரத்துல இந்தந்த குணங்கள்னா என்னங்க? எவனாவது அடிச்சான்னா பலாரும் திருப்பி கொடுக்கணும். இது ரஜசிக்கு. இதுதானே குணம். அப்போ எவனாவது அடிக்கும் போது அந்த குணமே திருப்பி அடிச்சிரும். அது வேஷம். அந்த வேஷம் என்னென்ன செய்யணுமோ அது வேஷமே பண்ணிக்கும்ல. நான் ரசிக்கிற வேலை மட்டும்தானே. சோ தேர்ஃபோர் இங்க நான் செய்வதில்லை என்ற பாயிண்ட்டை நீங்க புரிஞ்சுக்கணும். தத்துவம் ரஜஸ்தமஸ் என்னும் குணங்களால் ஏற்படும் கிரியா லாபங்கள் அனைத்தும் அக்குணங்களின் விகாரங்கள். ஸோ சத்துவ தமோ ரஜஸ் இது எல்லாமே விகாரங்கள் அப்படின்னா அதான் நல்லவன் கெட்டவன் மோசமானவன் ஆல் தோஸ் திங்ஸ் இதெல்லாமே விகாரங்கள் டிஃபரன்சஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே குணங்களோட டிஃபரன்ஸ். இது அவனுக்கு கிடையாது. வனத்தில் ஏற்படும் வனசோபைக்கு வசந்தருது நிமித்தமாகவே இருப்பது போலே இந்த கலாபங்கள் நடுவில் என் சாநித்தியம் கேவல நிமித்தமாகவே இருக்கிறது. எங்க வசந்த காலம் வந்தது அப்படிங்கிற காரணத்தை வச்சுதான் அங்க எல்லாமே பயங்கரமா பூத்து குழுங்கும். பூக்கள் பூக்குது எல்லாமே செய்யுது. அதெல்லாம் எதனால அப்படின்னா வசந்த காலம் வந்ததுனாலதான். வசந்த காலம் இல்லைன்னா எதுவுமே பூத்திருக்காதுன்றது வாஸ்தவம் தான். ஆனா வசந்த காலமா பூக்க வச்சது அது தானா பூக்குது, தானா படுக்குது, தானா நடக்குது. எல்லாமே ஆக்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நடந்தது. பட் இதனுடைய சாநித்தியம் இல்லாம அது நடக்காத வாஸ்தவம் தான். அந்த மாதிரி தான்டா நடிகன். நான் வேஷத்தை போடலைன்னா அந்த வேஷம் அங்க ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாதுதான். வேஷத்தை போட்டது என்னமோ நான் தான். வேஷத்தை நான் போட்டேன்றதுக்காக அந்த வேஷம் பண்ணதெல்லாம் நான் சொல்லக்கூடாதுப்பா நீங்க. அது குணங்கள் தானா குணத்தை இயங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் ஜம்முனைய வேஷத்தை உட்காந்து பாத்துட்டு ரசிச்சுட்டு தானே இருக்கேனே தவிர என்ன போயிட்டு நான் பண்ணேன்னு சொல்றேன். நான் ஒண்ணுமே பண்ணல. வசந்த காலம் எதுவுமே செய்யாமல் ஆனால் அதன் நிமித்தமாக பழங்கள் பூத்து குலுங்குவது போலே இங்கே நான் வேஷம் போட்டேன் என்ற காரணத்திற்காகத்தான் அங்கே வேஷம் இருக்க முடிகிறது என்பது உண்மை என்றாலும் அந்த வேஷத்தை இயக்குனது நான் இல்ல. இதர் குணத்திலேயே இயக்கி இருக்குன்னு வச்சுக்கோ, இல்லைன்னா டைரக்டர் இயக்குனாருன்னு வச்சுக்கோ. என்ன போட்டு தயவு செய்து லிங்க் பண்ணாதே என்ற விஷயம் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன்.
அன்றியும் நட்சத்திரங்கள் மறைந்து போவதும், சூரியகாந்த கல்லுக்கு நெருப்பு உண்டாவதும், தாமரை பூக்கள் மலர்வதும், சூரியன் வந்தவுடனே என்ன ஆகும்? நட்சத்திரங்கள் எல்லாம் காணாம போயிடும். காணாம போயிடும்னா கண்ணுக்கு தெரியாது, இருக்கும். சரியா? பட் இது எல்லாமே ஆ சூரிய பிரகாசம் வந்ததுனால தான் அப்படிங்கிறதுக்காக, சூரியனே அத பண்ணுச்சுன்னு நீங்க சொல்லிக்குவீங்களா? சூரிய பிரகாசம் வந்தா அது நடக்குது இந்த மாரி விஷயங்கள்லாம். தாமரை பூ தானா பூத்து ஜம்முன்னு வெக்கரிச்சிட்டு நிக்குது. இந்த சூரியன் விகரிச்சுட்டான்னு சொல்லிக்குவீங்களா? தன்னுடைய டியூட்டி அது பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கு. அது அது பாட்டுக்கு இருக்கு. ஆனா இதனுடைய விஷயமாக இங்கே எல்லாம் நடக்கின்றது. நான் வேஷம் போட்டேன்றதுக்காக தான் அந்த வேஷம் அப்படி இப்படிலாம் ஆடிச்சு. அதுக்காக நான் வந்து அந்த வேஷத்துக்கு வேஷம் செய்த எல்லா விஷயத்தையும் நான் செய்றேன்னு நீங்க சொல்லாதீங்கடா. அது பொய். சும்மா நாச்சுக்கும் அந்த ஒரு வேஷத்த நான் போட்டேன். அது வேஷம், வேஷமே எல்லாமே பண்ணிக்கிச்சு. நான் வந்து சும்மா ஜம்முன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் என்ன அப்படிங்கிற ஃபீலிங்க்கு சூரியன் எக்ஸாம்பிள் கொண்டு வராரு. நட்சத்திரங்கள் மறைந்து போவது போல் சூரியகாந்த கல்லினின்று நெருப்பு உண்டாவது. ஸோ சூரியன் வந்த உடனே அந்த மாரி நெருப்பு உண்டாகும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன் நானு. சரியா? தாமரை பூக்கள் மலர்வது, இருட்டு அகன்று போவது, ஆட்டோமேட்டிக்கா இருட்டு காணாம போயிடுதுல்ல. ஆகிய இக்காரியங்களில் ஒன்றிலாவது சூரியனுக்கு சம்பந்தம் இல்லாதது போலே, தேகத்தில் கேவல சத்தையை அடைந்திருக்கும் நான் அதில் ஏற்படும் கிரியைகள் ஒன்றையும் செய்து வைக்கின்றவன் அல்ல. தேகத்துல நான் வேஷம் போட்டேங்கிற சத்துன்னா, நான் தான் வேஷம் போட்டேன்னு ஒத்துக்கிறேன். அந்த சத்தை அடைந்திருப்பதை தவிர உண்மையில் நான் காரணம் அல்ல. ஏன்னா சூரியன் வந்து இந்த எல்லா விஷயத்துக்கும் காரணம் இல்லை இல்லையா? அந்த மாரி கொலை பண்ணுவேன், குத்துவேன், என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பேன். அதெல்லாம் வேஷம். அத போயிட்டு நான் பண்ணேன்னு சொல்லக்கூடாது. நான் ஜஸ்ட் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதான். அப்படிங்கிறான் குணாதீதன். நான் குணத்தை காட்டி வைப்பது சாரி செய்து வைக்கிறவன் அல்ல. நான் குணத்தை காட்டி வைப்பதால் குணத்தின் இருப்பு புலப்படுகிறது. நான் குணத்தை காட்டி வைப்பதால் குணத்தின் இருப்பு புலப்படுகிறது. நான் வில்லன் வேஷம் போட்டதுனால அந்த வில்லனா உங்க கண்ணுக்கு தெரியுது. மத்தபடி அது வேஷம். அது உண்மையில் இல்ல அப்படின்றத புரிஞ்சுக்கணும். புலப்படுகிறது. என்னுடைய சத்தவஸ்தையால் குணம் விருத்தி அடைகிறது. என்னுடைய சத்தையால் தான் குணமும் விருத்தி அடைகிறது. குணம் முற்றிலும் நசித்துப் போன பின் மிகுந்து நிற்பது நானே. என் இப்படி பகுத்தறிவு சந்தேகமற எவனுக்கு உண்டாகியிருக்கிறதோ, அவனே சந்தேகமற குணாதீதன் ஆவான். ஸோ, நான் வேஷம் போட்டேன்ற என்னுடைய சத்தையினால தான் இந்த குணங்கள் இருக்கு. ஆனா குணத்த நீ ரிமூவ் பண்ணி பார்த்தேன்னா தான், நான் யாருன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியும். நீ குணத்த பார்த்துட்டு நான் அந்த குணத்த போயிட்டு நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னா, நீ குணாதீதன் அல்ல. அதை மாறாக அது வேஷம், நான் வேஷம் அல்ல. அப்படின்னா குணங்கள் நான் அல்ல என்று தெளிவான புரிதலோடு எவன் இருக்கின்றானோ, அவன் குணாதீதன் என்று தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஃபர்தரா இன்னும் அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்ல எது போய்க்கிட்டே இருக்கு. நாளைக்கு பார்க்கலாம்.